அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி. எல்லா உயிரும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வள்ளலார் ஆர் ஸ்ரீரங்கராஜன். இப்ப நம்ம பார்க்க போற பலன் ஆனி மாதத்துடைய பலன் பார்க்க போகிறோம். ஆனி மாதம் அப்படிங்கிறது தமிழ் மாதங்களில் 3வது மாதம். உபய ராசிகளில் உபய ராசி. பஞ்சபூத தத்துவங்களில் காற்று ராசியில் சூரிய பகவான் பிரவேசிக்க போகிறார். அப்ப காற்று அதிகமாக அடிப்பதற்கும் அக்னி பிரவேசங்கள் வெயில் வேகமாக இருப்பதற்கும் ரெண்டுக்குமே வாய்ப்பு உள்ள இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிகளுக்கு இந்த மற்ற கிரகங்கள் என்னென்ன மாதிரியான செயல்கள் செய்ய போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த மாசத்துல ஏதேனும் விசேஷங்கள் இருக்குதா அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு வாஸ்து நாள் கிடையாது. வாஸ்து நாள் இல்லாத ஒரு வளமான மாதம். வாஸ்து நாள் இல்லாமல் எப்படியா வளமாகும் அப்படின்னா, ஏற்கனவே வைகாசியில மனை போட்டாங்க, நல்லபடியா வீடு கட்டிக்கலாம். அதனால வாஸ்து இந்த மாதத்திற்கு கிடையாது. அதனால மனை சார்ந்த எந்த ஒரு வேலை விஷயங்களும் புதிதாக துவங்குவதற்கு இந்த மாதம் சுபம் இல்லை. இந்த மாதத்தில் வாக்கிய பஞ்சாங்கப்படி சுக்கிர பகவான் மேச ராசியிலும், புதன் பகவான் சூரியன் குரு மிதுன ராசியிலும், செவ்வாய் கேது சிம்ம ராசியிலும், சனி ராகு கும்ப ராசியிலும் கால சர்பதோஷமாக பயணிக்கின்ற இந்த மாதத்தில் ஆனி மாதம் 13ஆம் தேதி சிதம்பரம் நடராஜருக்கு ஆணி திருமஞ்சன விழாவும், ஆனி மாதம் 26ஆம் தேதி காரைக்கால் அம்மையாருக்கு மாங்கனி திருவிழாவும் நடக்கக்கூடிய ஒரு உலக பிரசித்தி பெற்ற விசேஷங்கள் நடக்கக்கூடிய இந்த மாதத்தில் வளர்பிறை முகூர்த்த நாட்களாக ஆனி 13, ஆனி 18, ஆனி 23 இந்த 3 வளர்பிறை முகூர்த்தங்களும், ஆனி 2, ஆனி 29, ஆனி 30, ஆனி 32 என்ற 4 தேய்பிரை முகூர்த்தங்களும் உள்ள இந்த சுபமான மாதத்தில் உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போகிறது அப்படிங்கிறதை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தனுசு ராசி நேயர்களே வணக்கம். தனுசு உங்கள் பஞ்சபூத தத்துவத்தின் 9வது ராசி. தனுசு ஒரே குறிக்கோள், ஒரே லட்சியம், ஒரு வில், ஒரு சொல், ஒரு இல். அது தனுசு ராசிக்காரர்களுக்கே சொல்லப்பட்ட வார்த்தை. ராமரின் சீடரான அனுமார் பிறந்த தனுசு. அதனாலதான் ஒரு வில், ஒரு இல், ஒரு சொல், அதுவே தனுசு. தனுசு ஒரே சொல் தான். மாத்தி மாத்தி பேசக்கூடிய வார்த்தை அவங்கள்ட்ட கிடையாது. ரைட்டோ தப்பா, அவங்க எடுத்த முடிவு தப்பா கூட இருக்கலாம், ஆனால் அந்த முடிவில் உறுதியாக இருப்பார்கள். தன்னை நம்பியவர்களை காப்பாற்ற வேண்டும், எடுத்த முடிவில் மிகச்சரியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்துல கட்டாயம் உறுதியாக இருப்பாங்க. இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆனி மாசம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். தனுசு ராசிக்காரங்களுக்கு ராசிநாதன் குருவே உங்க ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து உங்க ராசியை பார்க்கிறார். அதுவே மிகச் சிறப்பான ராஜயோகம் தான். ரொம்ப நாள் கஷ்டங்கள், 7.5 ஆண்டு உங்களை படாத பாடுபடுத்தி 7.5 முடிந்து இப்போ அடுத்த அர்த்தாஷ்டம இந்த நான் ஆரம்பிக்க போறேன், அம்மாவுக்கு செலவு பண்றியா, வீடு கட்ட போறியா, இடம் வாங்க போறியா அப்படிங்கிற விஷயம் கூட தான் சென்றுகிட்டு இருக்குது. நீ இடமோ வீடோ மண்ணோ மனையோ ஏதேனும் ஒரு நல்ல செயல், நல்ல விஷயங்களை நீங்க செஞ்சுக்கிறது ரொம்ப நன்மையான செயல் விஷயங்களை செய்யும். உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி சனி பகவான் 3ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று ராகுவோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறார். 2ஆம் அதிபதி சனி 3இல் ஆட்சி பெறுவது நல்லது, ஆனால் ராகுவோடு சேர்ந்திருப்பது நல்லது கிடையாது. பணம் வரக்கூடிய வழிகளில் சில சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப அங்கிருந்து வரக்கூடிய பணத்தை நம்பி முன்கூட்டியே நீங்க திட்டமிடுதல் அவ்வளவு சிறப்பை செய்யாது. பணம் கைக்கு வந்த பிறகு முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்று இருந்தால் உங்களுடைய கௌரவ பிரச்சனையை காப்பாற்றும். கட்டாயம் வந்துருன்ற நம்பிக்கையின் பேரில் யாருக்கும் உத்தரவாதம் கொடுத்து விடாதீர்கள். உங்கள் வாக்காதிபதியோடு சேர்ந்திருக்கிற ராகு உங்கள் வாக்கை தடுமாற்றம் அடைய செய்யும். அதனால் கொஞ்சம் கவனமாக, முதலில் சொன்னது போல் ஒரு சொல், அந்த சொல்லை காக்க வேண்டும் என்றால் பணம் கைக்கு வந்ததுக்கு பிறகுதான் நீங்கள் உத்தரவாதம் தர வேண்டும். இல்லையேல் உங்கள் இயல்பான குணத்தையே மாற்றிவிடும். இந்த 9 மாத காலங்கள் 2026 மார்ச் மாதம் சனி பகவான் 4ஆம் இடத்திற்கு சென்று விட்டால் உங்கள் வாக்கு சுத்தம் தெளிவாகிவிடும். அதுவரை கொஞ்சம் கவனம் தேவை. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7இல் இருக்கிறார். தனுசு ராசி திருமணமான தனுசு ராசிக்காரர்கள் மனைவிக்கு வேலை தேடி காத்திருந்தால் மனைவிக்கு வேலை கிடைக்கும். எப்ப எனக்கு வேலை கிடைக்காதா, உங்களுக்கும் கிடைக்கும். அரசாங்க வேலை, தனியார் வேலை, ஒரு நல்ல காசு, நல்ல கௌரவமான காசு சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளை இந்த ஓராண்டு முழுவதும், அடுத்த ஆண்டு உங்களுக்கு மே மாதம் வரைக்குமே ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல விஷயங்களை உங்களுக்கு கட்டாயம் உருவாக்கி தருவார் அப்படின்ட்டு. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். குலதெய்வத்தின் கருணை கிடைக்கும்.
குலதெய்வம் உங்களுடன் பேசும், கனவு மூலமாக பேசும், அசரீரி மூலமாக பேசும், அடுத்தவர்களின் தகவல் மூலமாக குலதெய்வம் உங்களுடன் ஒரு நல்ல தகவலை சொல்லிக் கொண்டே இருக்கும். அதுவும் பெண் தெய்வத்தை குலதெய்வமாக கொண்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு கடவுளுடைய கருணை அதீதமாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஆனால் தனுசு ராசிக்காரர்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள், இஷ்ட தெய்வங்களை விரும்பி வழிபாடு செய்யுங்கள், அமாவாசை பௌர்ணமி நாளில் வழிபாடு செய்யுங்கள். மிகச் சிறப்பான லாப நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி சுக்கிரன் தற்சமயம் 5ல் இருக்கிறார். அடுத்த 2 வாரங்களுக்கு பிறகு ஆனி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு தனுசு உங்களுடைய துலாம் ராசிக்கு சுக்கிர பகவான் வரப்போகிறார். அப்ப 5ல் இருக்கக்கூடிய கிரகம் 6ஆம் அதிபதி ஆட்சி பெறுவது கடன், எதிரி, நோய் இந்த மாதிரி தொந்தரவு தொல்லைகளை செய்யும். வீடு கட்டி கடன், மனைவிக்கு வேலை வாங்குவதற்காக பணம் கொடுத்து கடன், இந்த மாதிரி செலவு விஷயங்களை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. சுகமான செலவுகளை தான் கொடுக்க போகிறது, சுப கடன் தான் ஏற்படுத்த போகிறது. அதனால தனுசு ராசிக்காரர்கள் அதிகமாக பயப்பட வேண்டிய தேவையில்லை. அடுத்து 7ஆம் இடத்தில் சூரியன், குரு, மனைவி கிடைக்கும், மனைவிக்கும் வேலை கிடைக்கும். கூட்டு தொழில், கூட்டு விஷயங்கள் செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். தனுசு ராசிகள் யாரையும் நம்பி எதிலும் தைரியமாக இறங்கலாம். எந்த ஒரு தொந்தரவு தொல்லை விஷயங்களும் இந்த ஒரு மாதத்தில் கிடையாது. அடுத்து 8ஆம் அதிபதி சந்திரனே உங்கள் ராசியில் ராசியில இருக்கிறார். தனுசு ராசிக்காரர்களுக்கு 8ஆம் அதிபதி சந்திரன். அப்ப தாயோட உடல் ஆரோக்கியம் எப்போதுமே கவனம் தேவை. தாய்க்கு சளி சம்பந்தமான தொந்தரவு தொல்லை, உங்களுக்கு சளி, நீர் சம்பந்தமான தொந்தரவு தொல்லை விஷயங்கள் அவ்வப்போது ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் உண்டு. அடுத்து 9ஆம் அதிபதி சூரியன் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. 7 அப்படிங்கிறது உங்களுக்கு பாதகஸ்தானம். அப்ப தந்தைக்குரிய கிரகம் 7ல் இருப்பது தந்தையால் பாதகம் ஏற்படும், தந்தைக்கு பாதகம் ஏற்படும். அப்ப தந்தையின் உடலை கவனம் எடுத்து நீங்கள் கட்டாயம் பார்த்து கொள்ள வேண்டும். தந்தையின் சொத்து, ரெக்கார்ட் டாக்குமெண்ட்ஸ், தமிழில் ரெக்கார்ட் டாக்குமெண்ட்ஸ், பதிவேடுகள், எழுத்து மூலமான ஆவணங்கள், இதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது மிக சிறப்பான நற்பலன் விஷயங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து 10ஆம் அதிபதி புதன் பகவான் 10லே ஆட்சி பெற்றிருக்கிறார். அடுத்து பயிற்சியாகி 9ஆம் உங்கள் ராசிக்கு 10லிருந்து 7லிருந்து 8ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். அப்ப புதன் பகவான் 7லிருந்து 8ஆம் இடத்திற்கு வருவது கூட்டாளிகளால் சிறு சிக்கல் தடங்கல்கள் ஏற்படுத்தும். அது முதல் ஒரு 22 நாட்கள் மட்டும்தான் ஏற்படுத்தும். அதனால் பெரிய துன்பங்கள், பெரிய கஷ்டங்கள் எதுவும் ஏற்பட போவதற்கான வாய்ப்பு விஷயங்கள் கிடையாது. அடுத்து உங்கள் ராசிக்கு 11ஆம் அதிபதி சுக்கிரன் 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற போகிறார். அப்ப வாகனங்கள் மூலமாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மிகப்பெரிய லாப நன்மைகள் ஏற்படுத்தும். சுற்றுலா பயண வாகனங்கள், மகிழ்வுந்துகள் இயக்குறவர்களுக்கு மிகப்பெரிய லாப நன்மைகளை இந்த ஒரு மாத காலங்களில் மிகச்சிறப்பான செயல் விஷயங்களை இந்த சுக்கிர பகவான் செய்வார். அடுத்து 12 உங்கள் ராசிக்கு 12ஆம் அதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். 12ஆம் அதிபதி 9ல் இருந்தால் தந்தைக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும் என்பது ஜோதிட விதி. தந்தைக்கு உடல் ஆரோக்கியத்தில் கட்டாயம் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். தந்தை வழி சொத்தில் வில்லங்கங்கள் ஏற்படும். அது சுமூகமாக பேசி தீர்த்து கொள்வது ரொம்ப நன்மையான செயல் விஷயங்களை செய்யும். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம், பூராடம், உத்திராடம், மூலம் கேதுவனுடைய நட்சத்திரம். கேது பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். தந்தையின் உடலில் ஒரு அறுவை சிகிச்சை செய்வதற்கான வாய்ப்பு விஷயங்கள் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக உங்கள் தந்தையை பார்த்துக் கொள்வது நல்லது. குலதெய்வ கோயில் பூஜை செய்வது மிகச்சிறப்பான நன்மை விஷயங்களை செய்யும். அடுத்து பூராடம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் ஆட்சி பெற போகிறார். மனைவின் சொல்லே மந்திரம், மனைவின் சொல் கேட்டு நடந்தால் இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறப்பான மாதமாக அமையும். அடுத்து உத்திரடம் சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் உங்களுடைய தந்தையை குறிக்கக்கூடியவர். அவர் 7ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். தந்தையால் லாபம் கிடைக்கும், தந்தை வழியில் நன்மைகள் கிடைக்கும். தந்தையின் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். உங்கள் ராசியை குரு, சூரியன், புதன் இந்த 3 பெரிய கிரகங்களும் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த 3 கிரகம் பார்ப்பதால் உங்களுடைய மனம் தெளிவடையும். எந்த ஒரு விஷயத்திலும் தீர்க்கமாக தெளிவான முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பு விஷயங்களை உங்களுக்கு சிறப்பாக செமையாக செய்யும். குருவின் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் குருவை செய்வது நல்லது. உங்கள் வாழ்க்கையில் சிறு வயதில் உங்கள் வாழ்க்கைக்கு முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்பு வழிகளை காட்டியவர்களை வழிபாடு செய்யுங்கள். அவர்கள் வீட்டுக்கு சென்று ஒரு நாள் உங்களால் முடிந்த உதவிகளை செய்து வருவது உங்களுக்கு மிகச்சிறந்த லாப நன்மைகளை செய்யும். குருவருள் பெற்று திருவருள் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன்.